வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார், ஐயா, இந்த மாதிரி கடவுள் நம்மோடு இருப்பதை, நம் வாழ்க்கையில் குறுக்கிடுவதை நாம் எப்படி உணர முடியும்னு சொல்லி கேட்டார். இது ஒரு நல்ல கேள்வி. கடவுள் நம்மோடு பேசுவதையும் நம்மோடு வருவதையும் நம் வாழ்வில் குறுக்கிடுவதையும் உணர்வதற்கான விழிப்புணர்வு நம்மளிடம் இருக்க வேண்டும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். கடவுள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செயலுக்கும் கடவுளினுடைய வருகையும் இணைச்சி பார்க்க தெரியணும். நம்ம ஈஸியாக கடந்து போயிடுறோம். இல்லைன்னா இன்னொன்று என்ன, மமதை, நான் செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மக்கிட்ட அந்த கர்வம் வந்துடும். அப்போ அந்த இடத்துல கடவுளை நம்ம உணர முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். நீ பெரிய ஞானியா அப்படிங்கிற யாராவது ஒருத்தர் மைண்ட் வைஸ், நான் ஞானி இல்லைல்ல, எனக்கு வரக்கூடிய விஷயங்களை நான் அறிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். கடவுள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் கடவுள் நம்மோடு இணக்கமாக இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியோடு கடவுளுடைய செயலை கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியணும். அந்த சமயத்துக்கு மறந்துடுவோம். நான்கிற அகம்பாவம் வந்துடும். என்னுடைய செயல்களினால் வந்தது, என்னுடைய அறிவினால் இது விளைந்தது, நான் மட்டும் இந்த இடத்துல செயலின்னு இந்த தைரியமாக இருக்கலின்னு அந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிற நமக்கு நாமளே அது ஏற்படுத்திக்கிறோம். நாளில் நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய விளையாட்டு வழிகாட்டுதல் தான். இப்போ சமீபத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ எனக்கு சமீபத்தில் சென்னையில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு போய் என்னுடைய கால் ரெண்டுமே முடிஞ்சுது, இனி நீங்கள் நடக்க முடியாது, வண்டியில் ஏதாவது உட்காந்து தான் தள்ளிட்டு போகணும், 2 காலுமே 4 ஸ்டேஜ் ஆயிடுச்சு, ஒரு எட்டு வச்சு எடுத்து நடக்க முடியாதுங்க, 10 படி ஏற முடியாது, அந்த மாதிரி நிலை ஆயிடுச்சு. வீட்டிலலாம் என்னுடைய மகன் மனைவியெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இந்த மாதிரி நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் 100% என்னுடைய ஜாதகத்தில் சனி திசை நடந்துகிட்ருக்கு. நிச்சயமாக நான் காப்பாற்றப்படுவேன். எல்லா மக்களினுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறதுனால அந்த ஒரு நம்பிக்கை மட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ இன்னும் ஒரு சோசியல் சர்வீஸ் நீங்கள் செய்யணும், இன்னும் 4 பேர்த்துக்கு ஏதாவது ஒரு பொது வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உங்களால் ஒன்று நடக்கணும்னு இருந்தால் உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறியே தீரும். எங்கேயுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஊசி கூட போட முடியாதுட்டாங்க. 15 வருஷத்துக்கு முந்தி யாரோ ஒருத்தர் நான் சந்தித்ததாக அவர் சொல்கிறார். ஒரு பஸ் ஸ்டாண்டில் உங்கள்கிட்ட நான் ஃபோன் நம்பர் வாங்கினேன் சார், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் கண்ணதாசன் பேசுகிறேன்னு சொல்லி ஒரு நண்பர் சொன்னார். நான் அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லும்போது, நாளைக்கு கொஞ்சம் ஒரு பொருள் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் ஏன், எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் ஏன் சும்மா சொல்கிறாரு, பாவம் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வரும்போது ஒரு பாட்டிலில் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்தார். கொண்டு முழங்கால் மேலே தெளித்தார். காலில் ஏதோ சொல்லி இப்படின்னு போட்டார்.